ஜீவா ஒரு சிறிய கிராமத்து இளைஞன். அவன் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பவன். கல்லூரியில் சேரும்போது அவன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கியது. அங்கேதான் அவன் பிரியாவை முதன்முதலாகப் பார்த்தான். பிரியா ஒரு சாந்தமான பெண். அவளது கண்களில் எப்போதும் ஓர் அமைதி. ஜீவா அவளைப் பார்த்த முதல் நொடியிலேயே, இதுவே என் வாழ்நாள் துணை என்று உள்ளம் கூறிவிட்டது. மெல்ல மெல்ல ஜீவா சிறிய சிறிய உதவிகளின் மூலம் பிரியவிற்கு நெருக்கமானான். கல்லூரி புத்தகங்கள், வகுப்பில் குறிப்பு, பேருந்து நிறுத்தம் வரை அழைத்துச் செல்வது. அவனது அக்கறை அனைத்தையும் பிரியா கவனித்தாள். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. ஜீவா தனது குடையை அவளிடம் நீட்டினான். அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், எனக்கு குடை தேவையில்லை, உன் அன்பு போதும். அந்த ஒரு வார்த்தை ஜீவாவின் உலகையே நிறைத்தது. அவர்கள் காதல் பாசத்தோடும் புரிதலோடும் மரியாதையோடும் தொடர்ந்தது. ஆண்டுகள் கழித்து அதே கிராமத்தில் அந்த மழை நாளில் அவர்கள் திருமணம் நடந்தது. மக்கள் அனைவரும் சாட்சியாக இருந்த அந்த நாளில் ஜீவாவும் பிரியவும் சிரித்தபடியே வாழ்க்கையின் புதிய பயணத்தைத் தொடங்கினார்கள். ஜீவா மற்றும் பிரியா இருவருக்கும் குழந்தை பிறக்க ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தைக்கு லட்சன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். பிறகு இருவருக்கும் வயது முதிர்வின் காரணமாக இருவரும் அவர்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர்.